students, welcome to online class with Emma. 9th math first chapter set language. X is 1.3 ல fourth sum. Let U universal set Aவும் Bயும் கொடுத்திருக்காங்க. Find the following sets. So universal set கொடுத்திருக்காங்க. First one A dash கேட்டிருக்காங்க. So first one A dashனா என்னன்னா universal set minus A is A dash. So universal set எடுத்து எழுதிக்கோங்க. 0 1 2 3 4, 5, 6, 7. Okay, minus A. Minus A is what? A வந்து கொடுத்துருக்காங்க 1, 3, 5, 7. ஸோ இப்போ A இருக்க எலிமெண்ட்ஸை இதில் ஒமிட் பண்ணிடணும் 1, 3, 5, 7. இதை ஒமிட் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா எடுத்து எழுதிக்கோங்க 0, 2, 4, 6. இதுதான் வந்து A dash. ஓகே, ஏல இருக்க எலிமெண்ட்ஸை யூனிவர்சல் செட்டில் ஒமிட் பண்ணணும். ஐ மீன் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது ஏல இல்லாதது தான் வந்து ஏ டேஷ். ஸோ யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ இந்த எலிமெண்ட்ஸை வந்து இதில் ஒமிட் பண்ணால் இது. நெக்ஸ்ட் வாட் இஸ் பி டேஷ். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி டேஷ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பி டேஷ் இஸ் யூனிவர்சல் செட் மைனஸ் பி. ஸோ வாட் இஸ் யூனிவர்சல் செட் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 minus B is what? 0, 2, 3, 5, 7. So 0, 2, 3, 5, 7 omit பண்ணிடுங்க. ஓகே, எழுதும்போது அப்படியே டப்புன்னு omit பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? பேலன்ஸ் 1, 4, 6. யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது பியில் இல்லாதது தான் பி டேஷ். ஸோ பியில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து யூனிவர்சல் செட்டில் ஒமிட் பண்ணிட்டோம்னா இதான் வந்து பி டேஷ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா third one is what? A dash union B dash. A dash union B dash is what? A dash நம்மளுக்கு தெரியும் 0, 2, 4, 6. Okay, and union B dash. B dash is 1, 4, 6. Okay, so இது என்ன யூனியனா எல்லாமே 0, 1, 2, 4, 6. This is A dash union B dash. Next என்ன கேட்டிருக்காங்கன்னா A dash intersection B dash. ஓகே, எடுத்து எழுதுங்க 0, 2, 4, 6 யூனியன் இன்டர்செக்ஷன் 1, 4, 6 1, 4, 6. ஓகே, திஸ் இஸ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ இது ரெண்டுத்தில் காமன் என்ன இருக்குது? 4 and 6. ஸோ இதுதான் வந்து ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷஸ் 4 and 6. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். So A union B whole dash. A union B whole dash is what? Now universal set minus A union B. So universal set என்ன 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இதில் A union B என்ன? இப்போ ஏலையும் பிலையும் சேர்ந்து இருக்கிறது தான் A union B. இப்போ ஏவும் பியும் இருக்குது. ஏவும் பிலையும் சேர்ந்து இருக்கிறது A union B. ஸோ A union B இதில் என்ன? 0, 1, 2, 3, 4, 5. Okay, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. Okay, இதில் 1, 3, 5, 7 இருக்குது. 0, 2, 3, 5, 7 இருக்குது. அப்போ என்னென்ன A union Bனா A union B is 0, 1, 2, 3, 1, 2, 3, 4, 5, 7. 0, 1, 2, 3, 4 வராது, 6 வராது. ஏன்னா ஏல வந்து 1, 3, 5, 7 தான் இருக்குது. பியில் வந்து 0, 2, 3, 5, 7 தான் இருக்குது. இதுலேயும் 4 இல்லை, 6 இல்லை. இதுலேயும் 4 இல்லை, 6 இல்லை. ஸோ வாட் இஸ் ஏ யூனியன் பி? 0, 1, 2, 3, 1, 2, 3, 5, 7. வாட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி? இதிலேருந்து என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இதிலேருந்து என்னென்னா 3, 5, 7. இதுதான் வந்து காமனாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேயும் 3, 5, 7 இருக்குது. இதுலேயும் 3, 5, 7 இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் 3, 5, 7. ஓகே, ஏ யூனியன் பி என்னென்னா இதில் 1, 3, 5, 7 இருக்குது. எடுத்து எழுதிக்கோங்க. இதில் என்ன இருக்குது? 0, 2, 3, 5, 7. 0, 2, 3, 5, 7. 4, 6 ரெண்டுத்துலேயும் இல்லை. ஓகே, யூனிவர்சல் செட்டில் தான் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. இப்போ ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டோம் அங்கே. அப்போது யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ யூனியன் பி இஸ் வாட்? 0, 1, 2, 3,
5 7. ஓகே, அண்டர்ஸ்டுட்? இப்போ புரியுதா? ஸோ இப்போ போட்டுட்டோம். இப்போ இதில் இருந்து 0 0 1 2 3 5 7 இதை கேன்சல் பண்ணிவிட்டா 4 6. இதுதான் வந்து A யூனியன் B ஹோல் டேஷ். ஓகே, மைனஸ்க்கு அப்புறம் இருக்க எலிமெண்ட்ஸை இதில் ஒமிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்னா A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ். A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ்னால் என்னென்னா யூனிவர்சல் செட் மைனஸ் A இன்டர்செக்ஷன் B. யூனிவர்சல் செட் என்ன? 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் A இன்டர்செக்ஷன் B நம்ம அப்படியே கண்டுபிடிச்சோம். என்னது? -3 5 7. ஏலையும் பிலையும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ். A யூனியன் பினா ஏலையும் பிலையும் சேர்த்துருக்க எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். ஸோ 3 5 7 இதை கேன்சல் பண்ணிவிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 0 1 0 1 2 4 6. இதுதான் வந்து A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ். இதில் இருக்க எலிமெண்ட்ஸை மைனஸ்க்கு அப்புறம் இருக்க A இன்டர்செக்ஷன் B எலிமெண்ட்ஸை இதில் ஒமிட் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் 0 1 2 4 6. நெக்ஸ்ட்டு 6th வாஸ் 7th ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா A டேஷ் ஹோல் டேஷ். நான் என்ன சொன்னேன்? A டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A. இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இது என்னென்னா A டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் மைனஸ் A டேஷ். ஓகே, இதுதான் வந்து A டேஷ் ஹோல் டேஷ். யூனிவர்சல் செட் என்ன? 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் A டேஷ் இஸ் வாட்? ஃபஸ்ட் ஒன்லேயே கண்டுபிடிச்சோம் 0 2 4 6. இப்போ 0 2 4 6 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது என்னென்னா 1 3 5 7. இது என்னென்னா ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் அப்படியே சேமாக இருக்கும் ஏல இருக்க. ஓகே, இப்போ புரியுதா? அப்போ A டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A. பட் ஆஸ் பர் ரூல் நம்ம ப்ரூவ் பண்ணோம். A டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் மைனஸ் A டேஷ். யூனிவர்சல் செட் எழுதிக்கோங்க, மைனஸ் A டேஷ் எழுதுங்க. இதில் இருக்க எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணுங்க. 1 3 5 7. வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ன? 8th ஒன் B டேஷ் ஹோல் டேஷ். B டேஷ் ஹோல் டேஷ் என்னென்ன? யூனிவர்சல் செட் மைனஸ் B டேஷ். நம்மளுக்கு தெரியும் B டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு Bன்னு. ஓகே, இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, யூனிவர்சல் செட் மைனஸ் B டேஷ். யூனிவர்சல் செட் என்ன? 0 1 2 3 4 5 6 7 மைனஸ் B டேஷ் இஸ் வாட்? நம்ம கண்டுபிடிச்சது 1 4 6. இப்போ 1 4 6 இதை கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்னா பேலன்ஸ் 0 2 3 5 7. 0 2 3 5 7 இதுதான் வந்து B டேஷ் ஹோல் டேஷ். இதுவும் பியும் ஈக்குவலாக இருக்கும். அகெயின் எடுத்து எழுதுகிறேன். B டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு 0 2 3 5 7. ஏன்னா 1 4 6 இங்கே கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 0 2 3 5 7. இதுதான் வந்து B டேஷ் ஹோல் டேஷ். ஸோ B டேஷ் ஹோல் டேஷும் ஈக்குவல் டு B. இது வந்து Bயில் இருக்க எலிமெண்ட்ஸ். B டேஷ் ஹோல் டேஷும் Bயில் இருக்க எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கும். A டேஷ் ஹோல் டேஷும் ஏல இருக்க எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.